ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ரவா லட்டு செய்வோம். அதுக்கு முதல்ல வானலியில் ஒரு 4 ஸ்பூன் நெய் விட்டுருவோம். நெய் நல்லா சூடேறி வந்த உடனே ஒரு 50 கிராம் முந்திரி பருப்புங்க எடுத்து கொஞ்சம் 2-3 தட்டி போட்டு நல்லா வதக்குவோம். முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வணங்குற வரைக்கும் வணக்குவோங்க. மீடியமாக இருக்கட்டும் சிம்மில். முந்திரி பருப்பை எடுத்து வச்சுருவோங்க. நல்லா வணங்கிடுச்சு, பொன்னிறமாக வந்துடுச்சு. அடுத்தது ஒரு 50 கிராம் திராட்சை போட்டு நல்லா வதக்கி எடுப்பாங்க. திராட்சை நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அதை எடுத்துருவாங்க. எடுத்து வச்சுருவோங்க. நம்ம தேவைக்கு நெய் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட ஊற்றிக்கலாங்க. நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதிலே ரவை 1/2 கிலோ ரவை போட்டிருக்காங்க. 1/2 கிலோ ரவை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்குவோம். மீடியமாக வச்சு கிண்டிக்கிட்டே இருப்போம். அதுலேயே நல்லா நெய் ரவை நல்லா வதங்கின வாட்டி தேங்காய் பூ கொஞ்சம் ஒரு 1/2 கப் தேங்காய் பூ அதிலே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோங்க. எடுத்து வச்சுருவோம். திரும்ப 1/2 கிலோ ரவைக்கு 3/4 கிலோ சர்க்கரை போடுவோங்க. சும்மா 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா பாகு காய்ச்சுவோம். நல்லா பாகு காஞ்சி ஒரு கம்பி பதம் வந்த உடனே எடுத்துருவாங்க. வறுத்து வச்சுருக்கிற ரவையிலேயே பாகு எடுத்துக்கு ஊற்றி கொஞ்சம் நல்லா கிண்டி விடுவோங்க. அதிலே வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் எடுத்து கொட்டி நல்லா கிளறி விடுவோங்க. நல்லா கிளறி வந்து கொஞ்சம் மீடியமாக சூடாக இருக்கக்குள்ளேயே கையில் நெய் தடவி நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுருவோங்க.